முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபோரட்ஸ் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஆஜரான சட்டத்தரணி இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய மற்றொரு வழக்கு 8ஆம் இலக்க மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். அந்த வழக்கில் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளதால் இந்த வழக்கும் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பான முன்னேற்றங்களை அறிவிப்பதற்கு கால அவகாசம் கோரிய அரசு சட்டத்தரணியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீதவான் எதிர்வரும் ஜூன் 10ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் 31 முதல் 2013 டிசம்பர் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் வருமானம் ஈட்டிய முறையை வெளிப்படுத்த முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகப்படியான பணத்தை 3 தனியார் வங்கிகளின் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்புளித்ததன் மூலம் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக இவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் சட்டமா அதிபரினால் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் மற்றும் 11 வயதினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடை விதிக்கும் புதிய சட்டத்தை கொண்டுவர நோர்வே அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பில் நோர்வே பிரதமர் ஜோனாஸ் காஸ் ஸ்டோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுவர்களாகவே வளர்வதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம். விளையாட்டுகள், நட்பு மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையை அல்காரிதம்களும் திரைகளும் ஆக்கிரமிப்பதை தடுக்க வேண்டும். சிறுவர்களின் டிஜிட்டல் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை இது. பயனர்களின் வயதை சரிபார்க்கும் முழு பொறுப்பும் அந்த சமூக ஊடக நிறுவனங்களையே சாரும். எந்தெந்த செயலிகள் தடை செய்யப்படும் என அரசு இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. எனினும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக், ஸ்னாப்சாட், எக்ஸ் போன்ற தளங்கள் இதில் அடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் இச்சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக தடை விதித்து ஆஸ்திரேலியா உலகிற்கு முன்னோடியாக திகழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நோர்வே உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளும் இத்தகைய கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டுவர ஆர்வம் காட்டி வருகின்றது குறிப்பிடத்தக்கது.